மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலய உப்பைகள் மேல் அவரை நிறுத்தி, தேவனுடைய குமாரனை ஆனால் தாள குதியும், ஏனில் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடாதபடி அவர்கள் உம் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு மிகுந்த உயர்ந்த மலையிலே உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவர் காண்பித்து, நீ இவைகள் எல்லாம் தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவனை அவரை விட்டு விலகினான். உடனே தேவதூதன் வந்து அவருக்கு பணிவிடை செய்தான். ஆமென். எப்போது தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி மாத்திரம் நாம் சாத்தானை ஜெயிக்க முடியும். ஆமென். எப்போது சாத்தான் உங்களை விட்டு விலகி போவான்? தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி அதன்படி வாழும்போது சாத்தான் நம்ம விட்டு ஓடுவான். ஆமென். இன்னைக்கு நிறைய போதனைகள் போதிக்கப்படுகிறது. நம்ம பேசுகிற வார்த்தைக்கு வல்லமை இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. ஆமென். தேவ பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தையை ஆயுதமாய் பயன்படுத்த கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, சாத்தான் என்னையும் என் குடும்பத்தையும் என் தேசத்தையும் விட்டு போகணும்னா எனக்குள்ள தேவனுடைய வார்த்தை வேணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற, புரிந்து கொள்ளுகிற ஒரு வல்லமையான காரியம், இயேசு கிறிஸ்து தான் ஊழியம் செய்ய போறதுக்கு முன்னாடியே அந்த ஊழியத்தை பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் என்ன சொல்றாருன்னா, நீர் என் நேசகுமாரன். நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி படிக்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கணும், 100% அவர் மனுஷனாக இருந்தார், 100% தேவனாக இருந்தார். எங்கெல்லாம் தேவத்துவத்தை வெளிப்படுத்தணுமோ பிதா கட்டளையிட்டா ஒண்டிதான் அந்த இடத்துல அவர் தேவத்துவத்தை வெளிப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்மள மாதிரி அவர் யோசிச்சாரு. கர்த்தருடைய வல்லமை ஒரு மனுஷன் கிட்ட வந்தா நம்ம என்ன நினைப்போம்? மை லைஃப் வில் பி ஓகே. என் வாழ்க்கை ஆண்டோடைய வல்லமை வந்தா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தானே நம்ம நினைப்போம். அந்த மாதிரி தான் இயேசுவை நினைச்சார். ஆனா அங்க நடந்தது ஆப்போசிட். அல்லேலூயா. ஸோ அப்போ நம்ம இந்த வசனங்களில் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம், மேத்யூ சாப்டர் 4:1-3. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். யார் கொண்டு போறா? Who is leading Jesus into the wilderness? நான் கேள்வி கேட்கும்போது நீங்க பதில் சொல்லணும். பதில் எங்கேயும் இல்லை, பைபிளை பார்த்தா பதில் இருக்கும். ஆமென். யார் இயேசு கிறிஸ்துவை வனாந்திரத்திற்கு கொண்டு போனார்? சத்தமா சொல்லுங்க. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. Who is leading Jesus into wilderness? Spirit of the Lord. எதுக்காக இதை நான் உங்களை சொல்ல சொன்னேன்னா, நீங்க எப்படிப்பட்ட டெஸ்ட்ல இருக்கீங்கன்னு தெரியாது, நீங்க எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கிறீங்கன்னு தெரியாது. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைனா சாத்தா உங்களை தொட முடியாது. ஆமென். அல்லேலூயா. இங்க யாரெல்லாம் ஆண்டோட பிள்ளைங்க? அல்லேலூயா. எவ்வளவுதானா? யாரெல்லாம் ஆண்டோட பிள்ளை? போதாது. எத்தனை பேருக்கு சோதனை வேணும்? யாருக்குமே சோதனை வேணாம். கேட்டது கிடைக்கணும். கேட்டது கிடைக்கணும். என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் மருமகன் நல்லா இருக்கணும், என் மருமகன் நல்லா இருக்கணும்,
என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் ஹாப்பியாக இருக்கணும். டெஸ்ட்டு ஆண்டவர் நம்ம ஜெபித்த ஜபத்திற்கு பதில் கொடுக்கலனாலே நம்ம என்ன மாதிரிலாம் சீன் போடுவோம். அப்படின்னா இந்த வசனத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி மக்களும் மற்றவர்களும் அங்கீகரிப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து உபத்திரவப்படவும் சோதனைக்குள்ளாக கொண்டு போகப்பட்டார் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் ஒவ்வொரு முறையும் சபையில் வரும்போது அட்லீஸ்ட் இந்த வசனங்களை நீங்கள் கேட்கவும், இந்த வசனங்களை நீங்கள் எழுதிக்கவும், இந்த வசனத்தை நீங்கள் படிக்கவும் ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் பலவான்களாய் மாறிவிடுவீர்கள். ஆமென். பிரசங்கியார்களுக்கு வல்லமை இல்லை, பிரசங்கியார் பிரசங்கிக்கிற வசனத்திற்கு வல்லமை இருக்கு. பிரசங்கியார்களுக்கு வல்லமை இல்லை, பிரசங்கியார்களும் உங்களை போல மனுஷர்கள். தேவன் அவர்களுக்கு ஒரு வேலையை, நீங்க எப்படி வேலை செய்றீங்களோ அந்த மாதிரி தேவன் பிரசங்கியாருக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கார், போதிக்க மேய்க்கிறதுக்கான வேலையை கொடுத்திருக்கார். ஆமென். அந்த போதனையும் அந்த போதிப்பும் எங்க இருந்து வருதுன்னா தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருது. ஆமென். அல்லேலூயா. திருச்சபை மக்களே, உங்களை அன்பா கேட்டுக்கிறேன், வாலிப பிள்ளைங்களை உங்களை அன்பா கேட்டுக்கிறேன், ஒரு சேலஞ்சா எடுத்து நீங்க தொடர்ந்து வரும்போது பைபிள் நோட்டோட வந்து நீங்க எழுதி அதை உங்க வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி பாருங்க. கர்த்தர் மாற்றத்தை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார், உங்க போராட்டத்தை எப்படி மேற்கொள்ளணுன்ற ஒரு தெளிவை கொடுப்பார். கொஞ்சம் கவனிங்க. இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் போது ஒரு பேட்டர்ன் பார்க்கிறோம். என்ன பேட்டர்ன்னா, ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல சொன்னது போல ஆதாமும் ஏவாளும் சோதனையில வீழ்ந்து போனார்கள். சோதனையில முதல்ல ஆண்டவர் படைச்ச யாரு? ஆதாமையும் ஏவாளையும் படைச்சார். அவர்கள் சோதிக்கப்படும் போது அந்த சோதனையில தோற்று போனார்கள். அதுபோல இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய சொந்த ஜனம். கொஞ்சம் கவனம், நீங்களும் நானும் யாரு? அவருடைய சொந்த ஜனம். அவர்கள் இந்த சோதனையில 40 வருடம் எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற வழியில பல போராட்டங்கள் வந்தபோது கர்த்தர் ஏகோவா ஈராக, ஏகோவா ராஃபாவாக, ஏகோவா ஷாலோமாக, ஏகோவா நிஸ்ஸியாக இருந்து நடத்தினார். ஆனாலும் சொந்த மக்கள் தோற்று போனார்கள். தோற்று போனாங்களா இல்லையா? தோற்று போனாங்களா? ஆனா இந்த பேட்டர்ன் இருந்தாலும் இயேசு சோதிக்கப்படும் போது சோதனையை ஜெயித்தார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு சோதனையை ஜெயித்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ இன்னைக்கு நம்ம பேசுற, நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியத்துல முக்கியமா இருக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, இயேசு ஜெயித்தார், நாமும் ஜெயிப்போம். சொல்லுங்க. ஜீசஸ் victory over the sin, we are the children of God, we will victory over by his blood. இயேசு ஜெயித்தார், நாமும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. சோ இயேசு எப்படி ஜெயித்தார்? ஏதாச்சும் மாய வித்தை காட்டினாரா? இயேசு கடவுள் தானே. போன்னா போயிரும் அப்படி சொன்னாரா? இல்லையே. வசனத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து, கொஞ்சம் கவனிங்க, அந்த ஊழியத்துக்காக அபிஷேகப்பட்டு இப்போ filled with the spirit, தேவனுடைய ஆவினாலே இந்த இயேசு கிறிஸ்து நிறைந்திருக்கிறார். கொஞ்சம் கவனிங்க. தேவனுடைய ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்ப போய் ஊழியத்தை செய்ய போகிறார். நீங்க தேவனோடு கூட கனெக்டா இருக்கிறத, நீங்க தேவனோடு கூட பலப்பட்டு இருக்கிறத, நீங்க தேவனுக்காய் நடக்கிறத. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு நிறைய நேரத்துல சாத்தான் பிரச்சனையே கொடுக்கறது இல்லை. பலவீனம் உள்ள கிறிஸ்தவர்ல அவன் தொடவே மாட்டான். ஆவில வளராது இருக்கிற கிறிஸ்தவன் அவன் தொடவே மாட்டான். ஆவில நிறையாது இருக்கிற கிறிஸ்தவன் அவன் தொடவே மாட்டான். ஆவில நிறையாது இருக்கிற கிறிஸ்தவன் வீட்டில் ஜபிக்கிறது இல்லை, குடும்பமா ஜபிக்கிறது இல்லை, வேலைக்கு போற இடத்துல ஜபிக்கிறது இல்லை, ஊழியமும் செய்யறது இல்லை, ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு போறது, காணிக்க கொடுத்துட்டு போறது, அப்படிப்பட்டது வல்லமையான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. சர்ச்சில் வந்து தலை காட்டு போறது வல்லமையான கிறிஸ்தவம் அல்ல. சர்ச்சில் ஒண்டி வந்தா ஆவில நிரம்புறது, வீட்டில் போனா தனிமையில இருந்தா ஆவியானவருடைய அனுபவம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. இப்ப அப்படிப்பட்ட ஆட்களை சாத்தான் தொடரதே இல்லை. தேவ பிள்ளைகளை
நாம் உண்மையாய் ஆவில் நிறைந்திருக்கும் போது, உண்மையாய் நாம் கர்த்தருக்காய் வாழும் போது சாத்தான் நம்மை சோதிக்கிறான். அல்லேலூயா. அப்போ உண்மையா நீங்க ஆவில நிறைஞ்சு வாழ்றதுனால சாத்தான் உங்களை சோதிக்கிறானா, கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்க கர்த்தருக்குள் பலமா இருக்கிறதுனால சாத்தான் உங்களை சோதிக்கிறான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த சோதனையில அவர் தோக்கல, அவர் ஜெயிக்கிறார். ஆமென். சாத்தான் அவரை அட்டாக் பண்றான். இயேசு கிறிஸ்து தேவனுடைய பலத்தினாலே முன்னேறி செல்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். இந்த கால வேளையில கர்த்தர் நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். நமக்குள்ளாக கர்த்தர் பலத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீ இயேசுவை ஃபாலோ பண்றதுனால உனக்குள்ள பல வேதனைகள் இருக்கலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம். இந்த கால வேளையில கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். ஆமென். 1 ராஜாக்கள் என்ற புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல எலியாவை தேவன் பலப்படுத்தினது போல உன்னையும் பலப்படுத்துகிறார். ஆமென். எலியா ஊழியத்துல சோர்ந்து போய் அமர்ந்திருக்கும் போது எலியாவை தேவன் பலப்படுத்தினார். ஆமென். லூக்கால் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது சீஷர்கள் எப்படியாவது ஊழியத்தில் ஜெயத்தை பெற வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து போகும்போது அவர்கள் பலவீனப்பட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பலனாய் இருந்தார். ஆமென். அல்லேலூயா. அதே மாதிரி 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ஒருத்தர் அந்த வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர், இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஆமென். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம சுய பலத்தையும் சுய படிப்பையும் சுய பணத்தையும் எல்லாத்தையும் சுயம் எங்கெல்லாம் நீங்க சுயம் வைக்கிறீங்களோ எப்ப வேணா நீங்க வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுய பலத்தினால் நம்மளால இந்த பூமியில நிக்க முடியாது. கர்த்தருடைய பலத்தினால் மாத்திரம் நிக்க முடியும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆமென். அப்போ இந்த உலகத்துல நிறைய சோதனை இருக்கு, நிறைய பாவம் இருக்கு. ஆனா அந்த பாவத்தை 3 கேட்டகரியா தான் நம்ம பிரிக்க முடியும். The root of sin comes 3 different ways. One is the desire of the flesh. The second one is the desire of eye. The third one is pride of life. அப்படிதான் இந்த வேதாகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷத்துல 2, 3, 4 வாசிக்கும் போது அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 நாள் உபவாசம் இருந்தா பசி வருமா, வராதா? சோ அப்படி அவர் பசியா இருக்கும் போது சாத்தானினால் சோதிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். அப்ப சோதனை, டெஸ்ட், பாவம் நம்ம வாழ்க்கையில எப்படி வருதுன்றத இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆமென். Is it wrong Jesus was hungry? Is it wrong Jesus was hungry? இயேசு பசியா இருக்கிறாரே, அது தப்பா ரைட்டா? தப்பு இல்ல. வசனத்தை வாசிக்கிறேன். 3ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். சோ முதல்ல அவர் பசியா இருக்கிறத பார்த்துட்டு சாத்தான் வந்து சொல்றான், இந்த கல்லுகளை அப்பமாக்கும் என்று சொல்லி. இதுல இருந்து நம்ம பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னா, நிறைய நேரத்துல சோதனை என்பது கொஞ்சம் கவனிங்க, ரொம்ப முக்கியமான சோதனை என்பது ஏதோ நம்மள பாவம் செய்யற அல்லது பாவத்துக்கு தூண்டுகிற காரியத்தை செஞ்சாதான் அது சோதனை, அது பாவம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இல்லாம, சில சமயத்துல இந்த கல்லை அப்பமாக்கும் அப்படின்னு சொன்னா அது தப்பா ரைட்டா அப்படின்னா தப்பே இல்லை. பசியா இருக்கு, பசிக்கு சாப்பாடு வேணும், அந்த கல்லை நான் அப்பமாக்கி சாப்பிட போறேன், அதுல என்ன தப்பு இருக்கு? அதுல தப்பு ஒன்றும் இல்லை. அப்பனா அப்படின்னா சாத்தான் என்ன பண்றான்னா, நம்முடைய தேவையை சந்திக்கிறது தப்பா? உங்க தேவை சந்திக்கப்படுறது தப்பா? தப்பு இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, உங்க தேவை சந்திக்கப்படுறது தப்பா? எல்லாரும் சொல்லுங்க, தப்பு இல்லை. ஆனா அந்த தேவையை தப்பான முறையில, தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான முறையில நாம் சந்தித்துக் கொள்வது தவறு. ஆமென். ரொம்ப முக்கியமான நிறைய நேரத்தில்
இது ரொம்ப மேலோட்டமா பேசிட்டு போயிடுவாங்க. மேலோட்டமா பேசுறது என்னன்னா, இயேசு பசியா இருந்தாரு, அவன் சோதிச்சான், அந்த பசியில இயேசு என்ன பண்ணார்? வசனத்தை வச்சு ஜெயித்தார். கொஞ்சம் கவனிங்க. நிறைய நேரத்தில் என் பிள்ளைகளுக்காக நான் செய்கிறேன், என் குடும்பத்திற்காக நான் செய்கிறேன், என் குடும்ப தேவைக்காக நான் பொய்யை சொல்லி என்ன பண்றேன்? சம்பாதிக்கிறேன். என் குடும்ப தேவைக்காக நான் வேலைக்கு போற இடத்துல உண்மை இல்லாமல் நான் வாழுகிறேன். நான் என்ன பெருசா தப்பு பண்றேன்? நான் செஞ்சது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே. ஏதோ ஒரு 1000 ரூபாய் திருடுற இடத்துல நான் ஒரு 100 ரூபாய் திருடி இருக்கேன். எதுக்காக திருடினேன்? என் கஷ்டத்துக்கு தான் திருடினேன். அதை இயேசு பார்க்கிறாருல்ல. தெய்வ பிள்ளைகளா இருக்கிற நாம் யாருமே பார்க்கல, நான் செய்யறதுனால யாரும் அதை கண்டுபிடிக்கவும் இல்லை. அதனால இயேசு என் பாவத்தை மன்னிப்பாரு, என் தேவைகள் சந்திக்கப்படலன்றதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தாங்கள் செய்கிற பாவத்திற்கு காரணம் சொல்லி கொண்டிருப்பதை பார்க்க முடியும். உன்னுடைய தேவைகளை சந்திப்பதற்காக நீ தவறான விதத்துல, கர்த்தருக்கு பிரியமில்லாத விதத்துல உன் வாழ்க்கையை வாழ்வது பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என்ன சொல்லிக் கொடுக்குன்னு சொன்னா, அது the desire of the flesh, மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தின் இச்சை. இந்த மாம்சத்தின் இச்சை நம்ம வாழ்க்கையில பெரிய லெவல்ல பாதிப்பை கொண்டு வரும். நம்ம ஜாக்கிரதையா இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்லுகிறார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான். உலகத்திலிருந்து வர ஒவ்வொன்றும், உலகத்தை தேவன் தான் படைச்சிருக்காரு, அப்படிதானே? ஆனா அவர் உலகத்தை அவர் வெறுக்கல, உலகத்தை பாவமா நினைக்கல. கொஞ்சம் கவனிங்க. இந்த உலக சிஸ்டம் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கும் போது அது பாவம். ஆமென், அல்லேலூயா. உங்க வீட்டில் நீங்க செய்யற காரியங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருப்பது பாவம். தேவன் இயற்கைகளை படைத்திருக்கிறார், உங்களை படைச்சிருக்கிறார், முழு உலகத்தை நேசிக்கிறார். இந்த உலகத்தை அவர் வெறுக்கல. பைபிள் சொல்லுது, God so loved the world. பைபிள் சொல்லுதா? இந்த உலகம் தேவனுக்கு பகை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாது. உலகத்தை அன்பு கூறுகிற இடத்துல தேவனுடைய அன்பு இல்லை. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் உலகத்தை வெறுக்கல. உலகத்துல இருக்கிற கலாச்சாரம், பண்பாடு அல்லது நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள், நாம் நடக்கிற நடக்கைகள் கர்த்தருக்கு எதிர்மறையாக, கர்த்தருக்கு எதிராக நடப்பதை பாவம் என்று சொல்லுகிறார். அதை அவர் வெறுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே ஆதியாகமத்தின் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, அந்த பழத்தில் மீது மோகம் கொண்டு ஆதாமும் ஏவாளும் விழுந்து போகிறார்கள். அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த இயேசு கிறிஸ்து வசனத்தினால ஜெயிக்கிறதை பார்க்க முடியும். பைபிள் சொல்லுது, ஒரு சிலருக்கு வயிறு தான் அவங்களுக்கு தேவனா இருக்கார். இப்போ பசியா இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு என்ன பண்ண முடியாது. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ரொம்ப பசியா இருந்தா என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? சாப்பிடக்கூடாதுனாலும் சாப்பிடும். சாப்பிட்ட பிறகுதான் நமக்கு தெரியும். சாப்பிட்டா பிரச்சனை அப்படின்னு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5, 6, 7 ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்துக்கு உப்பரிகை மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனானால் தாள குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு சாட்சியிடுவார். ஸோ இப்போ இந்த 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல நம்ம பார்க்கறது டிசைர் ஆஃப் த ஹை, டெஸ்டிங் காட் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரஸ்டிங். சாத்தானுக்கு வசனம் தெரியுமா? ஆமென். அதனால வசனம் சொல்ற எல்லாரையும் நம்பாதீங்க, போய் சோதித்து பாருங்க. வசனம் சொல்ற மாதிரி தான் இருக்கும். வசனம் சொல்ற மாதிரி. ஏவாள் கிட்ட கேட்கிறான், இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். சொன்னாரா இல்லையா? இப்ப சாத்தா அவர் சொன்னதே, எப்படி அவர் சொன்னதே வச்சு அவன் கேட்கிறான், தேவன் இந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொன்னாரா? நம்ம நினைக்கிறோம் சாத்தான் புதுசா ஒரு வார்த்தையை கொண்டு வந்து நம்மளை ஏமாத்துவான்னு சொல்லி. இல்ல, இப்போ
உங்க எல்லாருக்கும் வசனம் இல்லாம உலக பிரகாரமான காரியங்களை வந்து சொன்னாங்கன்னா அது உலகம்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க? புறக்கணிப்பீங்க. ஆனா இதே பைபிளை எடுத்துட்டு, அதே பைபிளை வச்சுக்கிட்டு, பைபிளை மேல தூக்கிட்டு வந்துட்டு அதே வசனத்தை வாசிச்சுட்டு மனுஷன் விரும்புகிறதையும் மனுஷனுக்கு தேவையாக, மனுஷனுக்கு ஏற்றாது போல், மனுஷனை கவரக்கூடிய விதங்களில தேவனுக்கு பிரியமா இல்லாமல், தேவன் சொன்னதை சொல்லாமல் தனக்கு பிரியமானதை சொல்வது. உங்களுக்கு தெரியுமா அது தேவன் பேசுறாரா இல்ல மனுஷன் பேசுறாரான்னு தெரியுமா? தெரியவே தெரியாது. சாத்தான் சொல்றான், தேவனுடைய வசனத்தை 91ஆம் சங்கீதத்தில் இருக்கிற அந்த வசனத்தை சொல்றான், உனக்காக இந்த மேல இருந்து கீழே குதிச்சா தூதர்கள் வந்து உன்னை தாங்கிக் கொள்வார்கள். அதாவது தவறான விதங்களில சாத்தான் வசனங்களை நமக்கு போதிப்பான், வசனத்தை தவறா பயன்படுத்துவான். அதனால இந்த கால வேளையில விசுவாசம் என்பது எனக்கு தெரிலனாலும் கர்த்தர் எனக்கு செய்வார் அப்படின்றது நம்புறது தான் விசுவாசம். அதனால சாத்தான் நம்ம சோதிக்கும் போது நம்ம தெரியலனாலும் ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், எனக்கு புரியலனாலும் ஆண்டவரே உம்மை நம்புகிறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் பண்ணி போறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் முக்கியமான பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதுல இருந்து நான் பார்க்கல, நான் புரியல, ஆனாலும் கர்த்தர் காரியங்களை சரியாய் செய்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை புரியாதவங்க, தெரியாதவங்க, பிரச்சனை, போராட்டம், அவங்க நினைச்சது நடக்கலன்னும் போது நம்ம இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை நம்பல அப்படின்னு சொன்னா நாம் திகைத்து போவோம். ஸோ ட்ரஸ்ட் இன் த லார்ட். ஆண்டவருடைய விசுவாசத்துக்குள்ளாக நாம் போவோம். அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த பிசாசை ஆண்டவர் சொன்னார், என்ன சொல்லி ஜெயிச்சாரு, எப்படி ஜெயிச்சாரு? அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை மாத்திரம் இல்ல, அவர் ஒருவருக்கே நீ சேவை செய். அல்லேலூயா. நீ வேலைக்காரன், எனக்கு வேலை செய்யறதுக்கு தான் உன்னை வச்சிருக்காங்க, நீ என்ன பண்ணாத, ஆளுகை செய்யறதுக்கு வர்றதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை, அவரும் என்ன சொன்னாரு, மாம்சத்தினால அவனை ஜெயிக்கல, தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜெயிக்கிறதை நாம் பார்க்க முடியும். நேரம் கடந்து போகிறதுனால நான் உங்களுக்கு சீக்கிரமாய் முடிக்கிறதுக்கு போறதுக்குனால நான் சீக்கிரமா போக விரும்புகிறேன். மூன்றாவது ப்ரைட் ஆஃப் லைஃப். ப்ரைட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது வர்ஷிப் பவர் இன்ஸ்டெட் ஆஃப் காட். அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற உலக பிரகாரமான பொசிஷனையோ, உலக பிரகாரமான அந்தஸ்தையோ, படிப்பையோ, நமக்கு இருக்கிற உயர்வையோ நம்ம மேன்மை பாராட்டாம நம்ம மேன்மை பாராட்ட வேண்டியது, நம்ம உயர்த்த வேண்டியது தேவாதி தேவனை. அல்லேலூயா. 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 8-9. மறுபடியும் பிசாசு அவரை மறுபடியும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், இப்ப அவன் காட்டுறான், உலகத்தில் இருக்க சகல ராஜ்யங்களையும் காட்டி அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து நீ என்னை பணிந்து கொண்டால், என்ன பண்றாரு, இவைகள்னா இந்த முழு உலகத்தை நான் உமக்கு தருவேன். இந்த உலகம் யாருது? யார் படைச்சா? திருப்பி சொல்றேன், அவர் சொன்ன உண்மையை வச்சே அந்த வார்த்தையை டுஷ் பண்ணுவான். எப்படி? நம்ம என்ன நினைப்போனா, ஓ இது கர்த்தருடைய வார்த்தை தான், ஓ கர்த்தர் தான் பேசுறாரு, ஓ இதுதான். அப்போ நம்ம அதை எக்ஸாமின் பண்ணணும். அப்போ இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு பிரச்சனையிலும் தேவனுடைய வார்த்தையை வைத்து ஜெயிக்கிறத பார்க்க முடியும். ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்து அவனுக்கு என்ன பதில் சொல்றாரு? அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, அப்புறம் உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. இந்த வசனம் நமக்கு தெளிவா இருக்கு. இந்த கால வேளையில ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஆண்டவரை உயர்த்துவதற்கு கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸோ மேலே நம்ம வாசிக்கும் போது அந்த கண்களின் இச்சையில நீ மேலேருந்து கீழே விழுன்னு சொல்லும்போது அவர் இந்த வார்த்தையை எப்படி சொன்னார்னா, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய். இங்கிலீஷ்ல இங்க நான் கொடுத்தது மாறி இருக்கு. ஸோ உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்காரு. இங்க உன் தேவனாகிய கர்த்தரை ஆராதனை செய்வாயாக, அவருக்கு சேவை செய்வாயாக அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நிறைய நேரத்தில்
நமக்கு ரொம்ப பிடிச்சது பொசஷன். பொசிஷன்றது ஸ்தானம், பொசஷன்றது நமக்கு இருக்கிற எல்லா வசதி வாய்ப்புகள். இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், மையமாக வச்சு நம்ம ஓடிட்டுருக்கோம். ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, பெருமையாக வாழ அழைக்கல, அவர் கொடுத்ததை வச்சு அவரை ஆராதிக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தார்? விக்டரி கம் த்ரூ ஸ்கிரிப்சர், நாட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். விக்டரி கம் த்ரூ ஸ்கிரிப்சர், நாட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அப்படின்னா ஜெயம் தேவனுடைய வார்த்தையினால் வரும். ஆமென். சொல்லுங்க, ஜெயம், விடுதலை, வெற்றி தேவனுடைய வார்த்தையினால் வரும். ஆமென். அல்லேலூயா. The deliverance, victory will come not through our self-confidence, it is by the word of God. Amen. உங்க வாழ்க்கையில் அற்புதம் வேணுமா, மாற்றங்கள் வேணுமா, அதிசயம் வேணுமா, சாத்தானை ஜெயிக்கணுமா, இந்த உலகத்தில் இருக்கிற மாம்ச இச்சையை ஜெயிக்கணுமா, இந்த உலகத்தில் இருக்கிற கண்களின் இச்சையை ஜெயிக்கணுமா, இந்த உலகத்தில் இருக்கிற அந்த சரீர பிரகாரமாக இருக்கிற அந்த பெருமையிலிருந்து நான் விடுதலை பெறணுமா, இதுக்கு ஒரே வழி, ஒரே மருந்து தேவனுடைய வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், இந்த பாவ வியாதிலிருந்து விடுதலை பெறணும், அந்த ரூட்ல இருந்து நீங்க விடுதலை பெறணும். உங்களுக்கு கொடுக்குற மாத்திரை வேற யாராச்சும் அந்த மாத்திரையை மாத்தி கொடுத்தாங்கன்னா உங்க வாழ்க்கையில விடுதலையே கிடைக்காது. ஒரே ஒரு மாத்திரை தான். எல்லாரும் சொல்லுங்க, ஒரே ஒரு மாத்திரை தான். ஆமென். அல்லேலூயா. யாரெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போவீங்க? யாரெல்லாம் மாத்திரை சாப்பிடுவீங்க? பல மாத்திரை இருக்கு. ஆனா தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு தெளிவா சொல்லுது, பாவத்திலிருந்து உங்க பிள்ளைங்க, பாட்டிமா நீங்க வாலிப பிள்ளைங்க கொஞ்சம் கவனிங்க, உலக ஆசையிலிருந்து, உலக விருப்பத்திலிருந்து, உலக மேட்டிமையிலிருந்து, தன்னை உயர்த்துகிற அந்த ஆசையிலிருந்து, நான் யார் தெரியுமா அப்படின்னு காட்டணுன்ற எண்ணத்திலிருந்து, உலக ஆசை ஆபாசத்திலிருந்து, இப்படிப்பட்ட கொடூரமான பாவத்திலிருந்து நீங்களும் உங்க சந்ததியும் தப்பிக்கணும்னு சொன்னா, உலக படிப்பல்ல, உலக ஞானம் அல்ல, உலக பணம் அல்ல, உலக பதவி அல்ல, உலக ஆசை அல்ல. கொஞ்சம் கவனிங்க, இவைகள் எல்லாம் உங்களையும் உங்க குடும்பத்தை, இதெல்லாம் வேணும் வேணாம்னு சொல்ல, இவைகள் எல்லாம் உங்களையும் உங்க குடும்பத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணும்? பாவத்திற்கு அடிமையாக்கி நாசம் பண்ணிவிடும். ஆனா இவைகளிலிருந்து உங்க பிள்ளைங்க, உங்க சந்ததி விடுதலை பெற வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. காதுல கேக்குதான்னு தெரியல. ஆமென். அல்லேலூயா. கடைசியா 11ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம், அவர் வசனத்தை வைத்து ஜெயித்த போது சாத்தான் விட்டு ஓடினான். அல்லேலூயா. சாத்தான் விட்டு ஓடினான். உன் பிள்ளைங்களை விட்டு ஓடுவான், உன் குடும்பத்தை விட்டு ஓடுவான், உன் தேசத்தை விட்டு ஓடுவான். இன்னைக்கு தேசத்துல சாத்தான் புகுந்து விளையாடுறதுக்கு காரணம் வேத வசனங்கள் இல்லை. வேத வசனன்ற பெயர்ல, வேத வசனம் சொல்றன்ற பெயர்ல இன்னைக்கு மாம்சத்தை வளர்க்கறதுக்கான, மாம்சத்தை எப்படி வளர்க்கணும், குடும்பத்தை எப்படி பெருமையா நடத்தணும், கோத்திரத்தை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுக்கறதுனால தேசத்துல ஆண்டுடைய பிரசனம் இல்லை. வருத்தத்தோடு சொல்லுகிறேன், குடும்பத்தில் வீட்டில் உட்காந்து என்ன பேசுறீங்க? உங்க வீட்டில் உட்காந்து என்ன பேசுறீங்க? அந்த ஸ்கூல்ல அந்த பையன் சாப்பிடும்போது பேசுற பேச்சு, அந்த ஸ்கூல்ல அந்த பையன் உன்னை விட நல்லா படிக்கிறான்ல, நீ ஏன் அந்த பிள்ளைய விட நல்லா படிக்க கூடாது? அங்க பாரு, அந்த பிள்ளை நல்லா பாடுது, அங்க பாரு அந்த பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளோ என்ன பண்றான், அழகா சயின்ஸ் படிக்கிறான், எவ்வளோ அழகா இங்கிலீஷ் படிக்கிறான், நீ ஏன் படிக்க கூடாது? இப்போ என்ன சொல்லி கொடுக்குறீங்க உங்க பிள்ளைக்கு? உங்க பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்க? சாப்பிடும்போது பேச்சு. அதே சாப்பிடும்போது அந்த வீடு ரொம்ப நல்லா இருந்துச்சுல, அந்த கார் ரொம்ப நல்லா இருந்துச்சுல, ஓ அந்த கல்யாணத்துக்கு போகணும்ல, அந்த கல்யாணம் எவ்வளோ கிராண்டா இருந்துச்சுல, என்ன சொல்லி கொடுக்குறீங்க? என்ன சொல்லி கொடுக்குறீங்க கிறிஸ்தவ பிள்ளைகளை? இதெல்லாம் பைபிள்ல இருக்குன்னு வேற சொல்றது. சுயத்தை எப்படி வளர்க்கணும், மாம்சத்து நிச்சயம் எப்படி வளர்க்கணும், கண்கள் நிச்சயம் எப்படி வளர்க்கணும், ஜீவனத்தின் பெருமையில எப்படி வளரணும்னு சொல்லி கொடுக்குறீங்க. உங்க லாங்குவேஜ் தேவனுடைய வார்த்தை இல்ல, உங்க லாங்குவேஜ் பிசாசின் வார்த்தைகள்.
பாவத்தின் வார்த்தைகள். இப்ப உங்க பிள்ளைங்க கெட்டு போயிருக்காங்க, உங்க பிள்ளைங்க கர்த்தரை பின்பற்றல, உங்க பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. காரணம் என்னன்னா, தகப்பனும் தாயும் சொல்லி கொடுத்தது. ஆமென். அல்லேலூயா. உட்காந்து ஜெபம், வீட்டில் ஜெபம் பண்றது இல்லை, பைபிள் வாசிக்கிறது இல்லை, எப்ப பேசினாலும் லேண்டை வாங்குறது, எப்ப பேசினாலும் கார் வாங்குறது, எப்ப பேசினாலும் உலக காரியங்களையே பேசிட்டு இருக்குது. கார் வாங்கினா உங்க பிள்ளை நல்லா இருப்பானா? டாக்டர் படிச்சு முடிச்சுட்டா நல்லா இருப்பானா? இதெல்லாம் இருந்தும் உங்க பிள்ளைகிட்ட தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா சாத்தானை ஜெயிக்க முடியாது. நிறைய சொல்லிட்டே இருக்கேன், ஆனா எவ்வளவு உள்ள போகுதுன்னு தெரியல. அல்லேலூயா. உன் வாழ்க்கை எப்ப தெரியுமா மாறும்? உன் வாழ்க்கை எப்ப தெரியுமா சாத்தான் விட்டு ஓடுவான்? உன் பாவத்திலிருந்து எப்ப தெரியுமா தொடர்ந்து விடுதலை பெற முடியும்? தேவனுடைய வார்த்தை பிடித்துக்கொள். கேட்காது. இப்ப நான் சொல்றேன்ல, ஒருவேளை உங்களுக்கு அது காயப்படுற மாதிரி இருக்கா, ஒருவேளை இதை கேட்கும் போது குத்துற மாதிரி இருக்கா, ஒருவேளை இதை கேட்கும் போது ஏன் இதெல்லாம் பாஸ்டர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றியா, அப்ப இது உனக்கு கண்டிப்பா தேவை. ஏன் உனக்கு குத்துது? பேதுரு பேசும்போது குத்துச்சு. கம்ஃபர்டபுளாலாம் உட்காரல, சிரிச்சு 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 கதை சொல்லிட்டு போறதுக்கான இடம் இல்லை. ஆமென். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை எடுத்தா ஒரு கதையே பிரசங்கமா செஞ்சு முடிச்சிடலாம். ஆமென். பீப்புளை நல்லா சிரிக்க வைக்கலாம். பீப்புளை சிரிக்க வைக்கிறது இந்த பலிப்பிடம் இல்லை, பீப்புளை சத்தியத்துக்குள்ள நடத்துறதுக்கு தான் கர்த்தர் எங்களை வச்சிருக்கார். அல்லேலூயா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறதுக்கு கர்த்தர் எங்களை வைக்கல, உங்களை நாங்கள் நேசிக்கிறதுனால கர்த்தருக்கு பிடிச்சதை பேசினா கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேர் என்கிட்ட திருப்பி வந்து சொல்லுவாங்க, அண்ணா கொஞ்சம் கதை சொல்லுங்கண்ணே, அண்ணா கொஞ்சம் ஜாலியாக நடத்துங்கண்ணே, அண்ணா கொஞ்சம் இப்படி பண்ணா இன்னும் வந்து யூடியூப்ல லைக்லாம் நிறைய வரணுண்ணே. ஆமென். எனக்கும் ஆசையாக தான் இருக்கு. ஆமென். நானும் மனுஷன் தானே, கதெல்லாம் விடலாம், கதெல்லாம் விடுறது ரொம்ப ஈஸி தான். அல்லேலூயா. ஆனால் உண்மையான விடுதலையை பீப்புள் பெற மாட்டாங்களே. ஆமென். இப்போ உங்கள் பிள்ளைங்க, கடைசியாக சொல்லி, உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் நேசிக்கிறதுனால உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பொய்ய சொல்லி, கொஞ்சம் பொய்ய சொல்லி, நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னும் பாவம் செய்கிறதுக்கு உங்கள் பிள்ளைங்களை நடத்துவீங்களா? பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கான வார்த்தையை சொல்லுவீங்களா? உங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுவீங்களா? பிடிக்குதோ பிடிக்கலையோ உண்மையை பேசுவீங்களா? ஆமென். என்ன திருத்திரு முழிக்கிறீங்க? என்ன சொல்வீங்க? பிடிக்குதோ பிடிக்கலையோ உண்மையதான். ஏன் உங்க பிள்ளைங்களுக்கு உண்மையை சொல்றீங்க? நம்ம அதை செய்யறோமோ இல்லையோ அது வேற. அப்பா அம்மாவா அதை செய்யறோமோ, டே இதை செய்யாதரா, போனை நோண்டாதரா, அங்க போவாதரா, அசிங்கமா பேசாதரா, கோவப்படாதரா, ஏன்டா இந்த உலகத்து மேல ஆசையா இருக்கிற, இதெல்லாம் சொல்லலாம். உங்க பிள்ளைக்கு தெரியும் இது எல்லாத்துலயும் நீயும் வீக்கு தான்ப்பா, எல்லாத்துலயும் அம்மா நீயும் வீக்கு தான், நீ வந்து எனக்கு சொல்றியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி தெரிஞ்சா கூட நம்ம பெரிய பெருமையா சொல்ல, ஏய் பண்ணாதரா, செய்யாதரா, அவ்வளோ இதாக சொல்லுவோம். அவங்கள இருந்தே சிரிப்பான், ஐயோ உன்ன மாதிரி போனை நோன்ற ஆள் வேற யாரும் இல்லை, உன்ன மாதிரி செய்யறதெல்லாம் வேற யாரும் இல்லை. ஆனாலும் அவன் சொல்ல மாட்டான். ஆனாலும் கரெக்டாக தானே சொல்வீங்க, சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஸோ கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன், சத்தியத்தை சொல்லுவோம், சத்தியத்தினால விடுதலை. சொல்லுங்க, சத்தியத்தை சொல்லுவோம், சத்தியத்தினால விடுதலை. ஆமென். அல்லேலூயா. முகத்துலலாம் பிரகாசம் வந்துச்சா? வரலையா? தேவனுடைய வார்த்தை உள்ள போனா வரும். ஆமென்.